கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிலிப்பியர் நிருபத்தை இந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். தொடர்ந்து 5வது வாரமாக நாம் இன்றைக்கு இந்த வகுப்பை வைத்திருக்கிறோம். கலந்து கொண்ட யாவருடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த நிருபத்தை நாம் முடிக்க வேண்டும். பொதுவாக இந்த 4 நிருபங்களையும் பைபிள் ஸ்டடியாக எடுப்பதற்கு குறைந்தது 10 வாரங்களாவது தேவைப்படும். நல்ல டீட்டெயில்டாக படிக்கிறதுக்கு. ஆனால் நம்ம இன்னையோட முடிக்கணும். இப்போ தான் நம்ம 3வது அதிகாரத்தில் 3 வசனங்களை முடித்திருக்கிறோம். ஸோ இன்னும் நம்மளுக்கு இந்த 3ஆம் அதிகாரத்துடைய மிச்ச வசனங்கள் 4ஆம் அதிகாரம் இருக்கிறது. முடிந்த வரைக்கும் நான் வேகமாக சொல்லி நான் இந்த நிருபத்தை முடிக்க விரும்புகிறேன். ஏன்னா எல்லா வார்த்தைகளுமே தலைப்புகளுமே மிகவும் முக்கியமானவை. அதனால் நான் ஒரு சில காரியத்தை மட்டும் விட்டு எல்லா காரியங்களையும் நான் நடத்தி விடுகிறேன். பிலிப்பியர் நிருபத்திலே முதல் 2 அதிகாரங்களிலே இயேசு கிறிஸ்து செய்தியாக இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். கிரைஸ்ட் இஸ் அவர் மெசேஜ். 2வது அதிகாரத்திலே கிரைஸ்ட் இஸ் அவர் மாடல், மாதிரியாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 3வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் உந்து சக்தி, மோட்டிவ் என்று சொல்லி நாம் முதல் 3 வசனங்களிலே அழிக்க முடியாத ஆனந்தம் என்ற தலைப்பிலே நாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கு 4 முதல் 6 வசனங்கள் பவுல் அவசியமாய் நினைத்தவைகள், ஆசீர்வாதமாய் நினைத்தவைகள். ஸோ அதுதான் 4, 5, 6 வசனங்கள். யாராவது வாசியுங்கள். 3ஆம் அதிகாரம் 4, 5, 6. பவுல் இந்த வசனங்களிலே யூதனாக இருந்த பொழுது எவைகளெல்லாம் அவர் அவசியமானவைகள் அல்லது எனக்கு ஆசீர்வாதமானவைகள் என்று நினைத்தாரோ அவைகளை இங்கே எழுதியிருக்கின்றார். 7 காரியங்களை இந்த வசனத்திலே அவர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். நாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவர் இஸ்ரவேல் வம்சம்தான், பென்யமீன் புத்திரம், எபிரேயரில் பிறந்த எபிரேயர், கிரேக்க நாட்டிலே இருந்தாலும் நான் எபிரேய மொழி படித்தவன் அப்படின்னு அர்த்தம். பரிசேயர், நியாய பிரமாணத்தின்படி நான் சரியான பரிசேயர், தேவனுக்கு ஊழியம் என்று நினைத்து சபைகளை துன்பப்படுத்தினவன். அதாவது யூத மதத்திற்கு நான் உண்மையாக இருந்தேன். நியாய பிரமாணத்தை துல்லியமாக கடைபிடித்தவன். என்னை நீங்கள் குற்றம் சாட்ட முடியாது என்று சொல்லி எழுதுகின்றார்கள். எதற்காக இதெல்லாம் காண்பிக்கின்றார்? யூத மத சட்டங்களை என்னால் பின்பற்ற முடியாததினால் நான் இப்படி எழுதவில்லை. நான் வெற்றிகரமான யூதனாக இல்லாததினால் கிறிஸ்தவனாக மாறவில்லை. எல்லாவற்றையும் நான் ஒழுங்காய் செய்தேன், என்னால் செய்ய முடிந்தது. அதாவது இந்த 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது இப்போ அந்த பாடத்தில் அந்த படம் இருக்கான்னு தெரியல. ஒரு நரி திராட்சை தோட்டத்துக்கு போகும், தப்பி பார்ப்போம், கடைசியில் அதுக்கு எட்டாது. அதனால என்ன சொன்னோம், குளிக்கிட்டு போயிடும். அப்படி பவுல் சொல்லலை. யூத மதத்தை எனக்கு பிடிக்காதனால வரல, நான் அதை ஆர்வமாய் கடைபிடித்தவன். ஆனாலும் கூட இப்பொழுது ஒரு கிறிஸ்தவனாக நான் மாறி இருப்பதினால் இவைகள் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அவர் எழுதுவதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 7லிருந்து 11 வசனங்களை வாசிக்கிறோம்.
இதில் இந்த 11 வசனங்களை நான் 3 தலைப்பு கொடுத்துருந்தேன். 2-3 வசனம் வந்து அழிக்க நினைத்த யூதர்கள் நம்ம பார்த்தோம். அப்புறம் 4, 5, 6 வந்து அவசியமாய் நினைத்தவைகள் அல்லது ஆசீர்வாதமாய் நினைத்தவைகள், அவருடைய கடந்த கால அனுபவங்கள். இங்கே 7, 8, 9 வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை அறியும் அறிவே அவசியம் அல்லது மேலானது, அதை குறித்த எழுதுவதை நாம் பார்க்கிறோம். 7ஆம் வசனத்திலே எனக்கு லாபமாய் இருந்தவைகளை நான் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அவர் முன்பதாக எழுதியிருந்த தன்னுடைய நிலை, இந்த காரியங்கள் பிரயோஜனமற்றது. ஏனென்று சொன்னால் பவுல் தன் நம்பிக்கையை கிறிஸ்துவின் மேல் வைக்க முடியாதபடி தடுத்தன. இப்பொழுதோ பவுல் கிறிஸ்துவுக்காக பழைய காரியங்களை விட்டுவிட்டார். எனக்கு கண்டிக்க உரிமை இருந்தது. பவுலுடைய மிகப்பெரிய இலக்கு என்ன? இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவு. அதற்காக நான் எல்லாவற்றையும் விட்டு விடுவது. பவுலை பொறுத்தவரை நோயிங் கிரைஸ்ட், அதுதான் மிகப்பெரிய செல்வமாக அவர் பார்த்தார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது ஒரு நொடியில் நடைபெறுகின்ற ஒரு காரியம். ஆனால் அவரை அறிகின்ற அறிவானது என் வாழ்நாள் முழுவதும் தொடர்கின்ற ஒரு காரியம். யோவான் 17:3ஆம் அதிகாரத்திலே ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆண்டவரை அறிகின்ற அறிவிலே விசுவாசிகள் வளர வேண்டும் என்பதற்காக பவுல் தன்னுடைய கடிதங்களில் பல இடங்களிலே வலியுறுத்தி இருப்பார். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே அவருடைய ஜெபம் விசுவாசிகளுக்காக அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும், தேவனை அறிகிற அறிவிலே திருப்தி அடைய வேண்டும். அதே போல பேதுரு தன்னுடைய விசுவாசிகளுக்கு 2 பேதுரு 3:18ஆம் வசனத்திலே கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கின்ற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரை புதிதாக அறிந்து கொண்டே இருக்கின்ற வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக்சுவலாக அறிதல் அப்படின்றதுக்கு பவுல் பயன்படுத்தியிருக்கின்ற வார்த்தை எபிரேய மொழியில் யாதா அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேக்க மொழியில் இன்னொரு வார்த்தை. ஆக்சுவலாக அறிந்தான் அப்படின்றது இது ஒரு ஆழமான ஒரு காரியம். நான் பழைய ஏற்பாட்டு வசனத்தை காமிக்கிறேன், அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆதாம் ஏவாளை அறிந்தான். இதில் செக்ஸ் மட்டும் கிடையாது. The deeper meaning, the most intimate knowledge of another person. இன்னொருவரை குறித்து மிகவும் ஆழமாக அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், அதான் அறிந்தான் என்பதற்கு அர்த்தம். அப்ப not to know about Christ but to know personally, ஆண்டவரை பற்றி அறிவதல்ல, ஆண்டவரையே தனிப்பட்ட முறையிலே அறிந்து கொள்கின்ற அனுபவம். அதைத்தான் பவுல் இங்கே எழுதியிருக்கிறார். இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய நோக்கம் ஆண்டவரை அறிவதிலே நாம் வளர வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், எந்த விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார், என்னுடைய வாழ்க்கையை குறித்த அவருடைய நோக்கம் என்ன, இந்த உலகத்திலே அவர் எதற்காக என்னை வைத்திருக்கிறார். ஸோ இவைகளை அறிந்து அவருடைய வழியிலே நடப்பதற்கு நான் முயற்சி செய்கின்ற ஒரு அனுபவம். 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாக இராமல் கிறிஸ்துவை மற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து. இங்கே நியாயப்பிரமாணத்தினால் வருகின்ற சுய நீதியை சொல்லுகின்றார், கிறிஸ்துவின் மூலமாக வருகின்ற நீதியை அவர் குறிப்பிடுகின்றார். நியாயப்பிரமாணத்தினால் வருகின்ற சுய நீதி என்று சொன்னால் அந்த நீதியை நான் உண்டாக்க வேண்டும். கொலை செய்யாதிருப்பாயாக என்று எழுதப்பட்டுள்ளது. நான் கொலை செய்யாவிட்டால் நான் நீதிமான். அப்ப நான் நீதிமான் ஆவது என்னுடைய கரத்திலே தான் இருக்கின்றது. 613 நியாய பிரமாணங்கள் உண்டு.
10 கட்டளைகள்னு சொல்கிறோம். அது சுருக்கமாக முக்கியமாக தொகுத்து சொல்லப்பட்டது. ஆண்டவர் மோசேக்கு கற்பலகையிலே எழுதி கொடுத்த கட்டளைகள் மொத்தம் 613. இந்த 613ஐயும் நீ கடைபிடித்தால்தான் நீ நீதிமான். அப்படியே கடைபிடிச்சாலும் என்ன சொல்லுவோம்? நான் கடைபிடிச்சேன், அதனால நான் நீதிமான். அப்போ ஆண்டவருடைய பங்கு அங்கே என்ன இருக்கு? என்னால் எனக்கு நீதி வந்தால் அதனுடைய ஆதாயம் எனக்கு தான். ஆனால் கிறிஸ்துவின் நீதி கிருபையால் வருவது. சில பேர் உடம்பை வருத்துவாங்க, ஏழைகளுக்கு உணவு கொடுப்பாங்க, அதனால எனக்கு ஒரு ஆசீர்வாதம் சொல்லுவாங்க, அதனால எனக்கு நீதின்னு சொல்லுவாங்க. இதனால வருது ஆண்டவர்னால என்ன சொல்லுவாங்க? நான் உணவு கொடுத்தேன், நான் என் உணவை வருத்தினேன், கஷ்டப்பட்டு நடந்து சென்றேன், அதனால எனக்கு கிடைச்சிச்சு. அதுதான் சுயநீதி. பவுல் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதுமான, விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான. அப்ப அந்த நீதி, சுயநீதிக்கும் தேவன் தருகிற நீதிக்கும் என்ன வித்தியாசம்? நீதிமான் சொல்லி பைபிள்ல நிறைய இடங்கள் வருது இல்லையா? நீதியுடையவன் நீதிமான். நீதிமான் என்றால் என்ன சரியான அர்த்தம்? நான் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவருக்கு ஏற்புடையவன், சூட்டபிள் தான். அதாவது தேவனோடு உள்ள உறவில் சரியாக இருப்பது. அதற்கு எனக்கு இயேசு கிறிஸ்து தான் எனக்கு உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன். அவர் எனக்காய் சிலுவையிலே பலியானதினால், என் பாவத்தை அவர் எனக்காய் சுமந்து எடுத்துக்கொண்டதினால், அவர் மூலமாக தேவன் என்னை பார்க்கிறார். அதனால் நான் ஆண்டவருடைய பார்வையிலே பரிசுத்தமானவன். அதான் நீதிமான். அப்ப பவுலுடைய ஆசை என்ன? கிறிஸ்துவை மிக நெருக்கமான முறையில், தனிப்பட்ட முறையில் நான் அனுபவிக்க வேண்டும். 10வது வசனத்தில் ஒரு காரியத்தை எழுதுகிறாரு. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி இப்படியாகியும் நான் மருத்துவ வீழ்ந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் நீள நீளமான வார்த்தைகளை அவர் எழுதுகின்றார். உயிர்த்தெழுதலின் வல்லமை என்று சொல்லி அவர் எழுதுவதை நாம் பார்க்கின்றோம். சிலுவையில் என்ன நடந்தது? ஆண்டவர் எனக்காய் மரித்தார், பலியானார். கிறிஸ்துவின் மரணத்திற்கு முன் பாவமானது நம்மை முழுமையாக அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. ரோமர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே கிரியை செய்தது. பாவம் நம்மை ஆண்டு கொண்டு இருந்தது. ஆனால் இப்போது பாவமானது விசுவாசியை முழுமையாக ஜெயிக்க இயலாதபடிக்கு சிலுவையில் அறையப்பட்டுள்ளது. பொதுவாக சிலுவையில் அறையப்பட்டவன் செயல்பட முடியாது. காரணம், சிலுவையில் அறையப்பட்டவன் பலவீனமாயிருப்பான். பாவமும் அப்படித்தான். நமது மாம்சமும் அதன் இச்சைகளும் கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்டுள்ளதால் அவைகள் நம்மை மேற்கொள்வதில்லை. சிலுவையிலே நடைபெற்ற காரியம் இதுதான். வாசிங்க, கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14-15. கொலோசையர் 2:14-15. வெற்றி சிறந்தார். அதாவது நாம் பாவத்தின் மேல் விடுபட முடியாமல் இருக்கும் பலவீனம் சிலுவையில் அறையப்பட்டுள்ளது. நாம் பாவத்திலிருந்து விடுபட முடியாமல் தவிக்கின்ற பலவீனம் சிலுவையில் அறையப்பட்டுள்ளது. அதை நாம் விசுவாசிக்கின்ற பொழுது அந்த வல்லமை எனக்குள்ளதாய் வருகின்றது. இயேசு என்னுடைய வியாதிகளை மாத்திரமல்ல, நான் பாவத்தை மேற்கொள்வதற்காக பாவத்தை சிலுவையிலே அறைந்து விட்டார், அதை பலவீனமாக்கி விட்டார். எனவே பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. அப்ப நம் சரீரத்தில் இயேசு எப்பொழுதும் இருக்கிறார் என்பதற்கு அத்தாட்சி ஆண்டவர் சிலுவையிலே உயிர்த்தெழுந்திருக்கிறார். உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவின் வல்லமை பவுலை பொறுத்தவரை ஏதோ சரித்திரத்திலே நடந்த ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, கடந்த கால நிகழ்வு மட்டுமல்ல,
இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் நடந்த காரியம் அல்ல, ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளதாக நமக்குள்ளதாக நடக்கின்ற ஒரு வல்லமையின் நிகழ்வு. அதைத்தான் பவுல் இங்கே காண்பிக்கின்றார். உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் அனுபவிக்க வேண்டும். 10ஆம் வசனத்தில் தொடர்ந்து பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறது. கிறிஸ்துவின் ஜீவனிலும் அவருடைய வல்லமையிலும் பங்கடைய வேண்டுமானால் அவருடைய பாடுகளிலும் பங்கடைய வேண்டும். பாடுகள் என்று சொன்னால், நான் கிறிஸ்தவனாய் இருப்பதினாலே எனக்கு வருகின்ற சங்கடங்கள், இழப்புகள், அவமானங்கள், மனசோர்வுகள், அவரை போல நடப்பது, அவரை போல வாழ்க்கையில் சிலுவையை ஏற்றுக்கொள்வது, மரணத்திற்கு பங்கு கொள்வது, இறுதியாக எப்பொழுதும் வாழப்போகின்ற வாழ்க்கையில் பங்கு கொள்வது. கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறி இருப்பதினால் எனக்கு கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம் நித்திய வாழ்க்கை. இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாட்களில் ஆண்டவர் என்னை பக்குவப்படுத்துகிறார், உருவாக்குகின்றார், பலப்படுத்துகின்றார், பாவத்திலே விழுந்து விடாமல் பாதுகாக்கின்றார். மரணத்திற்கு பிறகு தொடர் வாழ்வாக நான் ஆண்டவரோடு இணைக்கப்படுகிறேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் சத்தியம். ஆனால் இந்த ஃபோக்கஸ் இன்னைக்கு மாறி பிரசங்கம் செய்கிறார்கள். செழிப்பான உபதேசம், நாம் நன்றாக இருக்க வேண்டும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அது மட்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அதுதான் அதை நாம் புரிந்து கொள்ளாததினால் அநேகர் இடையே விழுகிறார்கள். கிறிஸ்தவனா வாழ்ந்தா எனக்கு இவ்வளோ கஷ்டம் வருவேன். அப்போ நம்மளுடைய முக்கியமான ஃபோக்கஸ் என்ன? எட்டர்னல். ஸோ அதைத்தான் பல இடங்களிலே கோடிட்டு காண்பிப்பதை நாம் பார்க்கின்றோம். 11ஆம் வசனத்தில் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எதற்காக? இந்த உயர்வான சத்தியத்தை இன்னும் அறிந்து கொள்வதற்காக எல்லாவற்றையும் நான் எவைகளையெல்லாம் லாபம் என்று நினைத்தேனோ அவைகளை குப்பையாக எண்ணுகிறேன். எதை குப்பையா என்றாரு? நான் முன்னாடி சொன்னாலே 2வது குறிப்பில் 7 காரியங்கள். அவசியமாய் நினைத்தவைகளை, ஆசீர்வாதமாய் நினைத்தவைகளை, தன்னுடைய கடந்த காலங்கள், விருத்த சேதனம், இஸ்ரவேல் வம்சம், பென்யமீன் கோத்திரத்தால் இப்படி இருந்தேன், அப்படி இவைகளை எல்லாம் நான் நஷ்டமாக எண்ணுகிறேன், குப்பையாக எண்ணுகிறேன். எதற்காக? ஆண்டவருடைய காரியங்களை அறிந்து கொள்வதற்காக. பொதுவாக நஷ்டம் சொல்லி எதை சொல்லுவோம்? எப்போ சொல்லுவோம்? லாஸ், நஷ்டம் எதை சொல்லுவோம்? ஒரு 10,000 ரூபா போட்டு வியாபாரம் பண்ணுறோம், உதாரணத்துக்கு சொல்கிறேன். 5,000 ரூபா தான் வருமானம் வந்துச்சுன்னா என்ன இருக்கும்? 5,000 ரூபா லாஸ். அப்படி தானே சொல்லுவோம் இல்லையா? அப்போ இழந்து போனதை நாம் நஷ்டமாக கருதுவோம். இங்கே பவுல், நான் சில காரியங்களை இழந்து போய்விட்டேன், இதைத்தான் நான் பிரதானமாய் நினைத்திருந்தேன், இப்பொழுது நான் அதை நஷ்டம் என்று விட்டுவிட்டேன் என்று சொல்லி தொடர்ந்து இன்னொரு வார்த்தையை அவர் எழுதுகிறார். குப்பையாக எண்ணுகிறேன். குப்பைனா என்ன? எல்லாராலும் எரிந்து விடப்படுகின்ற ஒன்று. குப்பையை யாரும் திரும்பி பார்ப்பதில்லை. குப்பை தொட்டியில போட்டதுக்கு பிறகு அதை குறித்து கவலைப்படுவதில்லை. தங்களுக்கு தேவையற்ற பொருட்களை மட்டுமே குப்பை தொட்டியில போடுவோம். தேவையற்றவைகள் வீட்டில் இருந்தால் வீட்டின் அழகை கெடுத்துவிடும், சுகாதாரம் இல்லாமல் போய்விடும். மனப்பூர்வமாக எரிய வேண்டும், திரும்பி பார்க்க கூடாது. இப்ப இயேசுவை பவுல் அறிந்த போது இதுவரைக்கும் அவர் உயர்வாக நினைத்ததை, உலகத்திலே இருந்த காரியங்களை குப்பையாக எண்ணுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே நாம் விலையேற பெற்ற பொக்கிஷமாக கருதினால், நித்திய வாழ்க்கையை உணர்ந்தால், இவ்வுலகம் மதிக்கின்ற காரியங்களை நான் குப்பையாக எண்ணுவேன். இன்னொரு காரியம், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பவுலுடைய பாரம்பரியம், பவுலுடைய இனம், கோத்திரம் எல்லாம் குப்பை நின்றார் இல்லையா? இன்னைக்கு பவுல் எவைகளையெல்லாம் குப்பையாக நினைத்தாரோ அவைகளை அநேகர் முதல் இடத்திலே வைத்திருக்கிறார்கள். அதான் முக்கியமான ஒரு தவறு. அவைகளை மேன்மையாய் கருதுகிறார்கள். இதற்காகத்தான் நான் இயேசுவை அறிய வேண்டும். என்னுடைய கடந்த கால பாரம்பரியம், நான் இருக்கின்ற சமுதாயம், பல காரியங்கள் எல்லாம் ஒரு குப்பை என்று பவுல் எண்ணுவதை போல நான் எண்ணுவது
எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எதையெல்லாம் பவுல் குப்பை என்று எண்ணுகிறாரோ அதையெல்லாம் நாம் குப்பை என்று எரிய வேண்டும். அதை இன்றைக்கு உலகம் மேன்மையாக வைத்திருக்கின்றது. அப்ப இந்த 11ஆம் வசனத்திலே ஒரு அழகான சத்தியத்தை அவர் சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு கேள்வி, நான் இன்றைக்கு எவைகளை மதிப்புள்ளதாய் கருதுகிறேன், எவைகளை குப்பையாக எண்ணுகிறேன்? சிலருடைய வாழ்க்கையில் இந்த வரிசையை மாறி கற்றுக்கொள்ள வேண்டும். அன்றுவே வேதம் எதை மேன்மையாய் காண்பிக்கின்றதோ நான் அதை மேன்மையாய் கருத உதவி செய்வேன். வேதம் எதை குப்பையாய் கருதுகிறதோ நானும் அதை குப்பையாய் எரிந்துவிட உதவி செய்வேன். அதுதான் நான் கற்றுக்கொள்கின்ற காரணம். சரி, அடுத்து 12லிருந்து 21 வசனங்கள் வாசிக்க வேண்டாம். அழகான காரியத்தை சொல்கிறார். 16 வரைக்கும் வாசிக்கும். 12லிருந்து 16 வரைக்கும். இங்கே 12 முதல் 16 வசனங்களுக்கு ஒரு தலைப்பு, ஆதாரத்தோடு தொடர்கிறேன். இங்கே பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஆண்டவரோடு அவருக்கு இருக்கின்ற வாழ்க்கையை ஓட்ட பந்தயத்திற்கு ஒப்பாக எழுதுவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். விசுவாசி ஒரு ஓட்டப்பந்தய வீரன். அவன் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், நிற்கக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது, இலக்கை நோக்கி ஓட வேண்டும். 12ஆம் வசனத்தில் இப்படி ஆரம்பிக்கிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானே என்று எண்ணாமல் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லி அவர் எழுதுவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். பவுல் நான் ஏற்கனவே அடைந்து விட்டேன், நிறைவு செய்து விட்டேன், முழுமையை அடைந்து விட்டேன் என்று சொல்லவில்லை. எதற்காக ஆண்டவர் என்னை பிடித்தாரோ அதற்காக நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். தேறினவனானேன் என்பதற்கு கம்ப்ளீட்னஸ், முழு வளர்ச்சி என்ற நிலைக்கு நான் வரவில்லை, இன்னும் முன்னேறிக்கொண்டே இருக்கின்றேன் என்று சொல்லி அவர் எழுதுகின்றார். எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ என்ற வார்த்தை அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே முதலாக ஆண்டவரால் தொடப்பட்ட அனுபவத்தை அவர் எழுதுகின்றார். தமஸ்கு வீதியிலே ஆண்டவரால் தொடப்பட்டதை, பிடிக்கப்பட்டதை நினைவு கூறுகின்றார். ஆண்டவரால் அவர் பிடிக்கப்பட்ட பொழுது, இயேசு கிறிஸ்து பவுலை சந்தித்த பொழுது ஒரு நோக்கமும் தரிசனமும் இயேசுவுக்கு இருந்தது. பவுல் அதை நினைக்கின்றார். எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ, என்மேல் இயேசு கொண்டிருந்த நோக்கத்தை, தரிசனத்தை இழந்து நான் துக்கப்படுத்த மாட்டேன், அதை நோக்கி நான் தொடருகிறேன். அன்பானவர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வைத்திருக்கின்றார். பொதுவான நோக்கம் என்ன? பரிசுத்தமாய் வாழ வேண்டும், அவருடைய விருப்பத்தின்படி வாழ வேண்டும். இது பொதுவான நோக்கம். மற்றபடி ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தனியான ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த விதமான பாதையில் செல்ல வேண்டும், இப்படி வாழ வேண்டும், இப்படி ஊழியம் செய்ய வேண்டும், இப்படியாய் சாட்சியாய் வாழ வேண்டும், இந்த இடத்திலே இப்படி இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாய் நடத்துகின்றார். அதை நான் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் பவுல் எழுதுகின்றார். எதற்காய் நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். இந்த ஆசையாய் தொடர்கிறேங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்வத்தை தூண்டுகின்ற ஒரு வார்த்தை. ஆண்டவர் என்றைக்கு என்னை பிடித்தாரோ அன்று முதல் நான் சோர்ந்து போகவில்லை. அவருக்காக
நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆசையாய் தொடர்கிறேன். சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது தெருப்பக்கம் இந்த விளையாட்டு பொம்மைகளெல்லாம் வைத்து கொண்டு வண்டியில் வருவாங்க விற்கிறது. அது வாங்குறதுக்கு காசு இருக்கோ இல்லையோ, அது கண்ணில் மறைகிற வரைக்கும் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். அது தெரியுறத என்ன சொல்ல, அது மாதிரி தான் ஆசையான ஓடிக்கிட்டு. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில எந்த விதமான ஆர்வத்தோடு நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து அவர் என்ன சொல்றாரு, 13:14 ஒன்று செய்கிறேன், நான் அதை பிடித்துக் கொண்டிருந்து எண்ணிக்கிறதை ஒன்று செய்கிறேன், பின்னாளர்களை மறந்து முன்னாளர்களை நாடுகிறேன். இன்னமும் அந்த நோக்கம் நிறைவேறிச்சு நான் நினைக்கல, ஓடிக்கிட்டே இருக்கிறேன். பின்னாளர்களை மறக்கிறேன். என்ன சொல்றாரு, தன்னுடைய கடந்த கால சாதனைகள், புகழ்ச்சிகள், பாராட்டுகள், இழப்புகள் இவைகளை நான் மறந்து விடுகிறேன். பவுல் நிறைய சாதனைகள் இருந்தது, வேதனைகள் இருந்தது, நஷ்டங்கள் இருந்தது, எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். ஃப்ரெஷ்ஷாக நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். திரும்பி பார்த்து அதை பார்த்து அந்த அதில் லைட்டு உட்கார விரும்பவில்லை, ஓய்வெடுக்க விரும்பவில்லை. கடந்த கால வெற்றிகளை நினைத்து சோர்ந்து போய் உட்கார்ந்து விடக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்றேன். யோசுவா 14ஆம் அதிகாரத்தில் 11-12 வாசிக்கும். யோசுவா 14:11-12 காலேபை பற்றி இல்லை. யோசுவா 14 கரெக்ட். 11 காலே விசுவாச வீரன். இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது காலேவுக்கு வயது 80. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு 80 வயசு ஆயிடுச்சு, ஈசி சேர்ல உட்கார்ந்து ஓய்வெடுக்கலாம் நான் விரும்பவில்லை, இன்னும் நான் உழைக்க விரும்புகிறேன், மலை நாட்டை தாரும், புற இனத்தவர்களை துரத்தி விடுகின்றேன், அந்த மலை நாட்டை வளமாக்க நான் உழைப்பேன். அவர் இருந்தாங்க. இன்னும் ஆண்டவருக்காக செயல்படுவதற்கு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஜார்ஜ் முல்லர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஊழியக்காரரை கேள்விப்பட்டிருக்கீங்க. நிறைய அனாதை விடுதிகளை ஆரம்பித்து விசுவாசத்தினாலே ஊழியம் செய்தவர். அவர் தன்னுடைய 70 வயதிற்கு பிறகு 17 மிஷனரி பயணங்களை மேற்கொண்டவர். ஆஃப்டர் 70 ஸ்டீட்டி ஸ்டண்ட் இந்தியாவிலே ஊழியம் செய்திருக்கிறார். இங்கிலாந்து கிரிக்கெட் அணியில் இருந்தவர். சீனாவில் ஊழியம் செய்தார். பலவீனமாகிவிட்டார். 50 வயது ஆகிவிட்டது. வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. பேப்பரில் ஒரு விளம்பரம் வருது, தென் ஆப்பிரிக்காவில் ஊழியக்காரர்கள் தேவை, மிஷனரிகள் தேவைன்னு வருது. ஆண்டவரோடு பேசுகிறாரு. அந்த அறிவிப்பு கொடுத்தவங்க போய் பார்க்குறாரு. அவங்க இவரை செலக்ட் பண்ணலை. இவருக்கு வயசாகிடுச்சு, பலவீனமாக இருக்கீங்க, அனுப்பலை. ஆனால் இவராகவே துணிந்து தனியாக சென்று 25 வருடங்களுக்கும் மேலாக அங்கே அவர் ஊழியம் செய்தார். நிறைய விசுவாசிகளை, ஆலயங்களை அவர் எழுப்பினார். மரிக்கும் வரை அங்கே தான் ஊழியம் செய்தார். தன்னுடைய மகளை அங்கே இருந்த ஒரு விசுவாசிக்குத்தான் திருமணம் செய்து கொடுத்தார். ஆசையாக தொடர்கிறேன். வில்லியம் கேரி 40 வருஷம் இந்தியாவிலே உழைத்தவர். நிறைய பாடல்கள், சரம்பர் யூனிவர்சிட்டியை தோற்றுவித்தவர். மகன் இறந்து போய்விட்டார். மனைவி புத்த சுவாதீனம் இல்லாமல் போய்விட்டார்கள், மறித்து விட்டார்கள். இவர்தான் இருவரையும் புதைக்கிறார். பல வருடங்கள் உழைத்த அந்த பிரிண்டிங் பிரஸ், டிரான்ஸ்லேஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒரே நாளில் எரிந்து விட்டது. இதெல்லாம் ஏன் அனுபவம்
பெங்காலி மொழியிலே வேதாகமத்தை கொண்டு வந்தார். பெங்கால மொழியிலே இலக்கண புத்தகங்களை கொண்டு வந்தார். ஆசையாய் தொடர்கிறேன். அப்ப ஆதாரத்தோடு தொடர்கிறேன், ஆர்வமாய் தொடர்கிறேன். 14ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன், ஆதாயத்திற்காக தொடர்கிறேன். பவுல் நான் எதற்காக ஆண்டவரை நம்புகிறேன், ஊழியம் செய்கிறேன் என்பதற்கு 3 காரியங்களை தெளிவாய் சொல்கிறார். ஐ ஹேவ் அ ப்ரூஃப். ஆதாரத்தோடு தொடர்கிறேன், ஆர்வமாய் தொடர்கிறேன், ஆதாயத்திற்காக தொடர்கிறேன். என்ன லாபம்? உலக ஆதாயத்திற்காக அல்ல, பரம அழைப்பே என்னுடைய பரிசு. ஏன் தொடர்கிறேன்? இயேசுவோடு நித்தியமாய் வாழ்வதற்காக. இலக்கு நாம் போய் சேர வேண்டிய இடம் அல்லது நாம் அடைய போகின்ற இடம். அடைந்த பிறகு கிடைப்பது பரிசு, பரலோக வாழ்வு, ஜீவன் கிரீடம். அதைத்தான் பவுல் எழுதுகின்றார். ஓட்டத்தை முடிப்பதுதான் என் இலக்கு என்று சொல்லி அவர் எழுதுவதை நாம் பார்க்கின்றோம். கிரவுண்டில் ஓட்டப்பந்தயம் ஓடும் பொழுது அந்த முடிக்கிற இடத்துல கயிற்றை பிடிச்சி திப்பாங்க இல்லையா, அதான் இலக்கு. அதைத்தான் பவுல் இங்கே எழுதுகின்றார். நான் சொன்னேன் இல்லையா, வில்லியம் கேரி த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷனரி மூவ்மெண்ட் என்று சொல்வார்கள். நவீன மிஷனரி இயக்கங்களின் தந்தை என்று அவரை அழைப்பார்கள். அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் வாசிக்கின்றேன். கிறிஸ்தவ வாழ்வில் நமது இலக்கை எப்பொழுதும் நமது பார்வையை விட்டு அகலாமல் காத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வில் நமது இலக்கை எப்பொழுதும் நமது பார்வையை விட்டு அகலாமல் காத்துக்கொள்ள வேண்டும். அதோடு நம் இருதயமும் அதை தொடர்ந்து முன்னேறுவதில் முழு கவனமும் இருக்க வேண்டும். அதோடு நம் இருதயமும் அதை தொடர்ந்து முன்னேறுவதில் முழு கவனமும் இருக்க வேண்டும். அப்படியானால் அதை அடையும் வழிமுறை நமக்கு கடினமாய் தோன்றாது. அப்படியானால் அதை அடையும் வழிமுறைகள் நமக்கு கடினமாய் தோன்றாது. இந்த உலகத்தில் சில பாடுகள், சில இழப்புகள் வந்தாலும் கூட என் இலக்கு, பரிசு, இவைகளை நான் எப்பொழுதும் மனதிலே நிறுத்தி வாழ்கின்ற பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு எளிதாக தோன்றும். அதனால்தான் அவர் 40 வருடங்கள் இந்தியாவிலே ஓடிக்கொண்டே அவர் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 15-16 வாசி. இங்கே பவுல் நாம் எதுவரை தேறி இருக்கிறோமோ, தேறுதல் என்பது பெர்ஃபெக்ட், முழுமையாக என்பதை அவர் சொல்லுகின்றார். 15ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகின்ற தேறினவர்கள் என்பதற்கு சரியான அர்த்தம் மெச்சூரிட்டி, முதிர்ச்சியாக இருப்பது. பவுல் என்ன சொல்றாரு? எதுவரைக்கும் நீங்கள் தேறி இருக்கிறீர்களோ, எந்த அளவிற்கு ஆண்டவரை அறிந்திருக்கிறீர்களோ அதுவரை அதற்கு தக்கதாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஒரே நாளாக நான் ஆண்டவரை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. எந்த அளவிற்கு நான் அவரை அறிந்திருக்கிறேனோ, எந்த அளவுக்கு ஆண்டவர் தமது சத்தியங்களை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றாரோ அந்த அளவிற்கு நான் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ஆண்டவர் படிப்படியாக நம்மை நடத்துகின்ற ஆண்டவர். ஒரே நாள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியாது. படிக்கட்டில் ஏறும் பொழுது படிக்கட்டில் ஒன்றை ஒன்றாதான் ஏறணும் இல்லையா? முதல் படிக்கட்டிலிருந்து 4வது படிக்கட்டில் காலை வச்சா இருந்தாலும் இதுவரைக்கும் எனக்கு ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவரே, அதற்கு நான் கீழ்ப்படிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்பாங்க. உண்மையிலே சில காரியங்கள் வேதத்தில் புரியாது. கடினமான பகுதிகள்லாம் தானியல் கடைசி பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தரிசனங்களாக வரும். எசேக்கியேல் புத்தகம் பார்த்தீங்கன்னா நிறைய தரிசனங்களாக வரும். வெளிப்படுத்தின விசேஷம் நிறைய காரியங்களையும் நாம் எளிதாய் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, சில விஷயங்கள் எனக்கும் தெளிவாக தெரியாது. அப்போ நான் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எந்த அளவு வேதத்தை புரிந்து வைத்திருந்தனோ இன்றைக்கு நான் அதிகமாய் புரிந்திருக்கிறேன். ஆண்டவர் நீ நடத்துகிற 1ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது கணக்கில் இருக்க காரியங்களாம் முடியாது. சில
ஒன்று ஒன்று ரெண்டு தான் தெரியும். ப்ளஸ் டூவில் தான் இந்த அஜீப்காலாம் தெரியும், கால்குலஸ்லாம் உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வருகிறேன், எந்த அளவிற்கு எனக்கு விளங்கி இருக்கிறதோ அதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். சில சமயம் நான் விளையாட்டாக சொல்லிடுவேன், யாராவது கொஞ்சம் கடினமான கேள்வி கேட்டாங்களா, எல்லாத்துக்கும் பதில் இருக்கு வாசிங்க அப்படின்னு சொல்லி உபாகமம் 29:29 சொல்லிடுவேன். அது என்ன சொன்னது? மறைவானவைகள் தேவனுக்கு புரியும். ஜோக்காக தான் சொல்கிறேன். ஆண்டவர் வெளிப்படுத்துவார். எனக்கு எது தேவையோ ஆண்டவருக்கு தெரியும். அப்போ எதுவரைக்கும் எனக்கு சில காரியங்கள் புரிந்திருக்கிறதோ அதற்கு நான் கீழ்ப்படுகிறேனா, அதான் முக்கியமான ஒரு காரியம். ரைட். 20ஆம் வசனம் வாசிங்க. நான் மணி ஆயிடுச்சு, நம்ம இன்னொரு அதிகாரம் புதுசாக நமக்கு இருக்குது. பவுல் இங்கே நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்ன எழுதுறாருன்னு சொன்னால், சிட்டிசன்ஷிப். அவர் எதை மனதில் வைத்து எழுதுகின்றார்? நான் ஆரம்பத்திலேயே முதல் நாள் இன்ட்ரடக்ஷனில் சொன்னேன், இந்த பிலிப்பு பட்டணம் ரோமர்களுடைய ஆதிக்கத்திலே இருந்தது, காலனி ஆதிக்கம். ரோமர்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை வைத்து இந்த பிலிப்பு பட்டணத்தை அரசாண்டு கொண்டிருந்தார்கள். ரோமர்களுடைய படை பிலிப்பு பட்டணத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் ஏசாமி நான் இருந்த பொழுதெல்லாம் இருந்துச்சு. அதில் இருந்தால் நூற்றுக்கு அதிகாரிகள்லாம் வந்து ஆண்டோட பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அதே மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிறவங்க அந்த ரோம நாட்டை சேர்ந்த பிலிப்பு நாட்டில் வசிக்கும் ரோம போர் வீரர்கள் பிலிப்பு தேசத்தில் இன்னொரு தேசத்தில் இருந்தாலும் கூட ரோமர்களாகவே நடந்து கொள்வார்கள். அவர்களுடைய கலாச்சாரம், உடை உடுத்துகின்ற முறை, மொழி, வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் எல்லாமே ரோமர்கள் மாறியதான், மாறவே மாட்டாங்க. பவுல் அதை நினைவுபடுத்துகின்றார். நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்கள். உங்கள் நடத்தையும் குடியுரிமையும் பரலோக வாழ்க்கைக்கு ஒத்துப்போக வேண்டும். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், எங்கே எழுதுவார்? ரோமர் 12 எழுதுவார் இல்லையா? அப்போ நான் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் இந்த உலகத்தினுடைய மதிப்பீடுகளுக்கு நான் மயங்கி விடக்கூடாது, ஒன்றி போய் விடக்கூடாது, ஒட்டி போய் விடக்கூடாது. என்னுடைய குடியிருப்போ பரலோகத்திலே இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அருமையான ஒரு காரியத்தை அவர் எழுதுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். பரலோக தரிசனத்தை இங்கே காண்பிக்கின்றார். அப்போ இந்த வசனத்தில் நான் புரிந்து கொள்கின்ற காரியம் என்ன? இந்த உலகத்தின் காரியங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காது. பட்டும் படாமல் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய தரிசனம் பரலோக வாழ்க்கை. அதைத்தான் விசுவாசிகளுக்கு பவுல் ஆழமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு டேபிளில் இரும்பு ஆணைகளை எல்லாம் போட்டு ஒரு காந்தத்தை வைக்கணும்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? டக்குன்னு அந்த காந்தம் வந்து அந்த ஆணிகளை இழுத்து விடும். சரி, அதே டேபிளில் நல்லா அடிச்சிருப்பாங்க தெரியுமா சில ஆணிகள், பலகைகளை இணைக்கிறதுக்காக. அந்த ஆணிகள் காந்தத்தில் வருமா? ஏன்? நல்லா ஒட்டி போயிடுச்சு. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த உலகத்தோடு பட்டுப்படாமல் வசந்தமாய் வாழ்ந்தால் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். உலகம்தான் எனக்கு பெருசு பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா வருகையில் எடுத்துக்கொள்ளப்படலாம், நிறைய போவான். உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறதோ, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. அப்போ எதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்பதை நான் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், கவனமாய் வாழ வேண்டும். அதைத்தான் அவர் சொல்கிறார். சரி, இப்போ 4ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 3 அதிகாரம் பார்த்தோம். நம்மளுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்கிறது. நான் 4ஆம் அதிகாரத்தை முழுவதுமாய் முடித்துக்கொள்ள முயற்சிக்கிறேன். சரி, நான் ஒரு 3 அதிகாரத்துக்கும் பொதுவான தலைப்பு கொடுத்தேன். முதல் அதிகாரம் வந்து கிரைஸ்ட் இஸ் அவர் மெசேஜ். 2வது அதிகாரம் கிரைஸ்ட் இஸ் அவர் மாடல். 3வது அதிகாரம்
இஸ் அவர் மோட்டிவ். இந்த இடத்துல கிரைஸ்ட் இஸ் அவர் மீன்ஸ், வாழ்க்கையில் அர்த்தமாக இருக்கிறார். இந்த 4ஆம் அதிகாரத்தினுடைய தலைப்பை நாம் பார்க்க முடியும். 7ஆம் வசனம் வரைக்கும் வேகமாக வாசிங்க. இல்லை இருக்கட்டுமா, 4ல இருந்து வாசிங்க. சாரி, 4, 5, 6, 7 வாசிங்க. இந்த 4ல இருந்து 7 வசனம் வரைக்கும் மனம் சார்ந்த அல்லது மன அமைதியை காத்துக்கொள்வதற்காக தேவையான 5 காரியங்களை பவுல் குறிப்பிடுகிறார். மன அமைதி முக்கியம் இல்லையா? படபடப்பு இல்லாம சாந்தமாக அமைதியாக வாழ்வதற்கு 5 காரியங்களை பவுல் இந்த வசனங்களிலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். முதலாவது, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். முதலாவது காரியம் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். உலகம் எத்தனையோ விதமான சந்தோஷங்களை தருகிறது. ஆனால் உலகம் தருகின்ற சந்தோஷம் மாயையானது, தற்காலிகமானது, நிரந்தரம் இல்லாதது. சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி பவுல் ஆலோசனையாக சொல்லவில்லை, கட்டளையாக சொல்லுகிறார். அப்ப நாம் அப்படியாக சந்தோஷம் இருக்க முடியுமா? பவுல் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். கவலைப்படாமல் சந்தோஷமா இருங்க. நம்மிடமுள்ள பொருட்களை வைத்தோ நம் வெளிப்புறமான சூழ்நிலைகளை வைத்தோ வருகின்ற சந்தோஷம் அல்ல. எல்லாம் எனக்கு இருக்குது அந்த சந்தோஷம் அல்ல. கிறிஸ்துவினால், அவருடைய பிரசன்னத்தினால் வருகின்ற சந்தோஷம். வாசிங்க ரோமர் 14:17. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. அப்ப கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்பது ஆவியானவர் தருகின்ற சந்தோஷத்தை அடிப்படையாக கொண்டது. பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கு, நம்மளுக்கு தெரிந்த வசனம். ஆபத்து 3ஆம் அதிகாரம் 17-18. அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயலில் தானியம் விளைவியாமல் போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலெட்டு போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், எல்லாமே ஏமாற்றம், தோல்வி, எதிர்பாராத துயரமான சம்பவங்கள். நம்ம இப்போ யாரும் போட்டதில்லை இல்லையா? நம்மளோட அத்திமரம் இருக்கா, நம்மளோட திராட்சை மரம் இருக்கா, வீட்டில் மாடு வளர்க்குறோமா? இல்லை. என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையில எல்லாமே எதிர்மறையாக சில சமயங்கள் நடந்தாலும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆர்வம். இந்த வசனங்கள்லாம் ஏன் பைபிள் இருக்கு? இதையெல்லாம் அனுபவித்த மனிதர்கள் ஆண்டவருக்காய் சந்தோஷமாய் வாழ்ந்திருக்கிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். யாக்கோபு 1:2. யாக்கோபு 1:1 2ஆம் வசனத்துல, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். சில ஜபங்களுக்கு பதிலே வராது. சில சமயம் ஆண்டவர் அப்படியே அமைதியாக இருக்கிறதை போல இருக்கும். அப்போ நாம் எதை உணர்ந்து கொள்வது? ஆண்டவர் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கின்றார். பேதுரு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கார். 1 பேதுரு 4:13 கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் கழிவுந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். சில பாடுகள் இந்த உலகத்திலே இருந்தாலும், சில கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருந்தாலும், ஆண்டவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் புரிந்து கொள்வோம், சந்தோஷமாயிருங்கள். அப்ப இந்த சந்தோஷத்தினுடைய அஸ்திபாரம் ஆண்டவரோடு எனக்கு இருக்கின்ற, புரிந்து கொண்டு இருக்கின்ற உறவு.
கிறிஸ்துவில் நாம் அடைந்துள்ள ரட்சிப்புடன் இணைந்தது சந்தோஷம். தேவனிடத்திலிருந்து கிடைப்பது இந்த சந்தோஷம். பாடுகள், நெருக்கடிகள் இந்த சந்தோஷத்தை அழிக்க முடியாது. ஆண்டவருடைய அருகாமை, கிருபை, வாக்குத்தத்தங்கள் இவைகளை நினைத்து வருவது இந்த சந்தோஷம். முதலாவது காரியம், மனம் சார்ந்த காரியம், சந்தோஷமாயிருங்கள். ரெண்டாவது என்ன சொல்றாரு? சாந்த குணம். இந்த சாந்த குணத்திற்கு கிரேக்க மொழியில 3 விதமான அர்த்தங்கள் உண்டு. சாந்தம் கொண்டதுக்கு இன்னொரு வார்த்தை கனிந்த உள்ளம். கனிந்த உள்ளம். இந்த சாந்த குணமுள்ளவர்களை என்பதற்கு முதலாவது அர்த்தம் being submissive to the will of God. ஆண்டவரின் சித்தத்திற்கு வளைந்து கொடுத்தல். ஆண்டவரே இப்படி செய்ய விரும்புகிறேன், இங்கிட்டு போக விரும்புகிறேன், இல்லப்பா உன் வழி இங்கிட்டு இருக்கு, சரியா? ஆண்டவரின் சித்தத்திற்கு வளைந்து கொடுத்தல் ஒரு அர்த்தம். ரெண்டாவது being teachable. கற்றுக்கொள்வதற்கு மனதுள்ளவனாக இருத்தல். சில பேர்கிட்ட விளக்கவே முடியாது சில காரியங்கள். அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால். அவங்க கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமாய் இருக்க மாட்டார்கள். இங்கே சாந்த குணம் being teachable. கற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். மூன்றாவது காரியம் being considerate. எப்பொழுதும் பிறரின் விருப்பங்களை, உணர்வுகளை மதிக்கின்ற குணம். எப்பொழுதும் பிறரின் விருப்பங்களை, உணர்வுகளை மதிக்கின்ற குணம். குழுவாய் செயல்படும் பொழுது, வீட்டில் இருக்கும் பொழுது, 2 பேர் சேர்ந்து ஊழியம் சில காரியங்களை செய்யும் பொழுது என்னுடைய காரியத்தை மாத்திரம் திணிக்காமல் அவர் என்ன நினைக்கிறார் என்பதை புரிந்து மதித்து நடக்கின்ற குணம். இந்த 3 தான் சாந்தம். இன்னொருத்தர் ஒரே வார்த்தையில சொல்றாரு, சரியான சமயத்தில் கோபப்பட்டு தவறான சமயங்களில் கோபப்படாதவர். சரியான சமயத்தில் கோபப்பட்டு தவறான சமயங்களில் கோபப்படாதவன் சாந்தகுணம். கோபப்படுறது தப்பு கிடையாது. எப்ப இதுக்காக சரியான நேரங்களில் நம்முடைய எதிர்ப்பை நாம் காண்பிப்பதே தவறு இல்லை. மூன்றாவது 6ஆம் வசனத்தில் சொல்றாரு, கவலைப்படாதீர்கள். இதுவும் ஆலோசனை இல்லை, கட்டளை. கட்டளையாக பவுல் எழுதுகின்றார். கவலைப்படக்கூடாது என்று சொல்லி இயேசுவும் இதை சொல்லியிருக்கிறார். மத்தேயு 6:34 நாளைக்காய் கவலைப்படாதீர்கள். 27ஆம் வசனத்தில் எவன் ஒரு குளத்தை கூட்டுவான். கவலைப்படுகிறவர்களை இயேசு அற்ப விசுவாசிகளே என்று அழைக்கிறார். கவலைப்படுவது நம்முடைய நம்பிக்கையை குறைத்துவிடும். யாருக்குமே கவலை இல்லை. ஒவ்வொரு நாள் ஒரு கவலை உழைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அதை நாம் மேற்கொள்வதற்கு பழக வேண்டும். கவலை வந்தாலும் ஆண்டவர்களே சொல்லிவிட்டு அமைதியாக இருப்பதற்கு நாம் பழக வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே பவுல் எழுதுகிறார். கவலைப்படாதீர்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இது கட்டளை. பழக வேண்டும். எந்த கவலை வந்தாலும் அப்படியே ஆண்டவர்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறபடியினாலே யார் மேல? இயேசுதான, ஊழியக்காரர்கள் இல்லை. நான் போன வாரமே சொல்லிட்டேன். நான் யாருமே குறை சொல்லலைங்க. நம்மளுக்கு ஊழியக்காரர்கள் தேவைதான். ஜெப ஒத்தாசைக்கு, ஜெபத்துக்கு உதவி செய்தவர்கள் தேவைதான். ஆனால் சில பேர் அதையே சார்ந்துறாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் பரிசைக்கு படிங்க, எனக்காக படிங்க சொல்ல முடியுமா? எனக்கும் ஆண்டவருக்குள்ள தனிப்பட்ட உறவு வளர்வதற்கு அவசியமாகவே ஜெபம். அப்ப இயேசுவின் மேல் வைத்து விடுங்கள், கவலைப்பட வேண்டாம். 6வது அர்த்தம் என்ன சொன்னாங்க? 4வதாக ஸ்தோத்திரம் செலுத்துதல். இது கொஞ்சம் கஷ்டமான காரியம் இல்லையா? 1 தெசலோனிக்கர் 5:18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று நம்பி நன்றி செலுத்துகிறேன். அப்போஸ்தலர் 16:25 பவுலையும் சீலாவையும் அநியாயமாய் அடித்து கட்டி வச்சிருக்கிறாங்க. செய்யாத குற்றத்திற்கு தண்டனை. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? சிறையில் பவுலும் சீலாவும் இரவு நேரத்தில் துதித்து பாடினார்கள். அதுதான் தானியேல் 6:10 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வசனம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும்
தான் தினமும் செய்து வருகின்றபடியே 3 வேளையும் ஜெபித்து ஸ்தோத்திரம் செலுத்தினான். என்ன பத்திரம்? ராஜா தாவீதுக்கு நிறைய தோட்டங்கள் வீடுகளை எழுதி வச்சிட்டாரா? இல்ல, ஜெபம் பண்ணா சிங்கக்கவிலே போடப்படுவார். நெருக்கடியான ஒரு நிலை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை சொல்லும்பொழுது இன்னும் ஞாபகம் வருது, நீங்க சரியா புரிந்து கொள்ளுங்க. இந்த ஸ்தோத்திர பலிகள்னு ஒரு புத்தகம் இருக்கு. தயவு செய்து அதெல்லாம் பயன்படுத்த மந்திரம் கூடாது. சொல்ற அர்த்தம் இல்லாத நீங்க உணர்ந்து ஆண்டவருடைய நன்மையை அனுபவித்து ஒரு ஸ்தோத்திரம் சொல்றது எதற்குமே ஈடு கிடையாது. மற்ற மதத்தினர் செய்வதை போல, முக்கியமா கத்தோலிக்க மதத்தினர் செய்வதை போல, நான் இந்த பைபிள் ஸ்டடினால தான் இதை நான் சொல்றேன், தெரிந்து கொள்ள வேண்டும். 1000 ஸ்தோத்திரப்படி 10,000 ஸ்தோத்திரப்படி ஒரு டிவியில் வர வந்துக்கிட்டே வருது. மூடநம்பிக்கை. உணர்ந்து ஆண்டவரின் செய்த நன்மையை உணர்ந்து ஒரு நன்றி அதோடைய ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. சரி, 4 காரியம் சொன்னேன் இல்லையா? சந்தோஷமாயிருங்கள், சாந்தமாயிருங்கள், கவலைப்படாதீர்கள், ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். 5வது காரியம் ஜெபித்தல். கவலையை போக்கும் நிவாரணம் ஜெபம். 55ஆம் சங்கீதம் 22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிட்டு அவர் உன்னை ஆதரிப்பார். ஆக்சுவலா ஜெபிக்கும் பொழுது 3 காரியத்தை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவனுடைய அன்பு, the love of God. நான் யார்கிட்ட பேசுறேன்? என்னை நேசிக்கிற ஆண்டவரிடத்திலே பேசுகிறேன். எனக்காய் சிலுவையிலே தன்னையை இழந்த ஆண்டவரிடத்திலே பேசுகிறேன், ஜெபிக்கிறேன். love of God. 2வது the wisdom of God. ஞானமுள்ள ஆண்டவரிடத்திலே நான் பேசுகிறேன். ஒன்றுமே தெரியாதவரிடத்திலே நான் பேசவில்லை, ஞானமுள்ள ஆண்டவரிடத்திலே நான் பேசுகிறேன். 3வது the power of God. வல்லமையுள்ள ஆண்டவரிடத்திலே நான் பேசுகிறேன். இதெல்லாம் நீங்க நினைச்சிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, விசுவாசத்தின் அளவு அதிகரிக்கும். என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், என் ஆண்டவர் ஞானமுள்ளவர், என் ஆண்டவர் வல்லமையுள்ளவர். இதான் ஜெபத்தில் நினைக்க வேண்டிய காரியங்கள். ஜெபிப்பதின் மூலமாக என் கவனத்தை தேவனுடைய அன்பிலும் அவருடைய வல்லமையிலும் திருப்புகிறேன். அவருடைய அன்பும் வல்லமையும் நம் தேவைகளை விட பெரியது. ஜெபத்தின் மூலம் நான் ஆண்டவரை சார்ந்திருக்கிறேன் என காட்டுகிறேன். 5 காரியம் ஜெபித்தல். அப்ப பவுல் கடைசியில் என்ன எழுதுறாரு? 7ஆம் வசனத்துல இந்த 5 காரியம் செய்ததற்கு பிறகு அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும். which will pass all understanding. எல்லா காரியங்களையும் கடந்து வருகின்ற ஆண்டவருடைய சமாதானம், இறை அமைதி, அறிவெல்லாம் கடந்த அமைதி. இந்த தேவ சமாதானத்தை திறமையினாலோ அறிவினாலோ பெற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பா முடியும். ஆண்டவர் தான் இதை எனக்கு கொடுக்கணும். அண்ணா அனுபவம் நமக்கு தெரியும் இல்லையா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாரங்களையெல்லாம் கொட்டி அழுகிறார், மனம் கசந்து அழுகிறார். எந்திரிச்சு நேர ஆண்டோடைய சமூகத்துக்கு ஓடுகிறார். அங்க போய் ஏறிட்ட கூட ஒன்றும் சொல்லலை, ஆண்டவரோடு இதயத்தை கொட்டி ஊற்றுகிறார்கள். ஏறி கூட சந்தேகப்படாது இல்லையா? அந்த அளவிற்கு வார்த்தை இல்லாத இதயத்தை ஆண்டவருடைய இதயத்தோடு ஒட்டி ஜெபித்த ஜெபம் பெஸ்ட் பிரேயர். 18ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா கடைசியில அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. எனக்கு அந்த அனுபவம் உண்டா? இருக்கவில்லை. சில நெருக்கடிகள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில சரீர பலங்கள் மத்தியிலே ஜெபித்து விட்டு நான் எழுகின்ற பொழுது இதை நான் உணர வேண்டும். அதான் உண்மையான ஜெபம். எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு சரி அடுத்து வேற ஏதாவது முயற்சி பண்ணுவோம் அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. முயற்சி பண்ணது தப்பு இல்லை. அந்த உள் மனதில் ஆழ் மனதில் வருகின்ற சமாதானம், அதுதாங்க ஆண்டவருடைய தொடுதல், ஆண்டவருடைய கன்ஃபர்மேஷன். மகனே, உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. சில சமயம்லாம் என் வாழ்க்கையில சில
சில காரியங்களுக்காய் ஜெபிக்கின்ற பொழுது சொந்த பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை இன்னொருவருடைய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், நாட்டினுடைய பிரச்சனையாக இருக்கலாம். உண்மையிலேயே என்ன ஜெபிக்கணும்னே தெரியாது. 10 வருஷமா ஜெபம் பண்ணுறோம், ஒரு சோர்வு வருதா இல்லையா? ஏப்ரல் 10ஆம் தேதி என்ன நடக்க போகுது? நீங்கள் என்னென்னமோ திரும்ப பண்ணிக்கிட்டீங்க. அப்போ ஆண்டவர் என்ன ஜெபம் பண்ணுறது? அப்படியே அமைதியாக அந்த அனுபவம். அப்போ ஆண்டவர் ஒரு சமாதானத்தை வைப்பார். அதுதான் உண்மையான உற்சவம். நீங்கள் சங்கீதம் 13 முதல் 2 வசனம் வாசிங்களேன். ரெண்டு வசனத்துல இதுவரைக்கும் ஆண்டவரே எந்த வந்து பாருங்க, 4 முறை நம்ம இப்படி சொல்லியிருக்குமா? இதுவரைக்கும் ஆண்டவரே இந்த பாடுகள், இதுவரைக்கும் ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் போக வேண்டியிருக்கு, இதுவரைக்கும் ஆண்டவரே இந்த பிரச்சனை, நிறைய இதுவரைக்கும் உங்களுக்கு இருக்கு இல்லையா? தாவீதுக்கு அதே நிலைமை. போகிற இதுவரைக்கும் ஆண்டவரே ஓடிக்கிட்டே இருக்கு. எப்போ அர்ப்பணம் வரும்? அதே தாவீது 5-6 மாசம் இன்னும் ஜபத்துக்கு பதில் வரல. ஆனால் ஜபத்தை எப்படி முடிக்கிறாரு? நம்புகிறேன், என் இதயம் கழிவுறும், பாடுவேன். இதான் இந்த ஜபத்தினுடைய ஆண்டவருடைய பிரசன்னத்திலே என்னை ஊட்டுகின்ற பொழுது என் பாரங்களை ஆண்டவர் கழிப்பாய் மாற்றுகிறார், என் இதயத்தை மாற்றி விடுகிறார். அதான் இங்கே போகிறது. ஒரே நாள் பெரிய மாற்றம்லாம் வராதுப்பா, உபதிரம் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் உனக்குள் நீ ஒரு சந்தோஷத்தை, அமைதியை உணர முடியும். ஜெபிக்க வேண்டும், சாந்தமாக இருக்க வேண்டும், கவலைப்படாமல் இருக்கும். அதைத்தான் நம்ம எழுதிக்கலாம். சரி, இப்போ 8ஆம் வசனம் வாசிக்க வேண்டும். பவுலிங்க கடிதத்தை முடிக்கும் பொழுது கடைசியாக சொல்லி எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? 8 நல்ல பண்புகளை பவுலிங்கே குறிப்பிடுகின்றார். பவுல் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த 8 பண்புகளும் அந்த நாட்களில் கிரேக்கர்களும் ரோமர்களும் ஒரு நல்ல நபரை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்துவார்கள். பவுல் மட்டும் இதை பயன்படுத்தல. அப்போ இங்கே பவுல் என்ன உணர்த்துகிறார்? எந்த நினைவுகளினால் நான் மனதை நிறைத்திருக்கிறேனோ அதன்படி நான் செயல்படுவேன். என் நினைவுகள் தான் என் வார்த்தைகளையும் என் செயல்களையும் வரையறுக்கும். உண்மை, நான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் விளக்கம் சொல்லிவிடுகிறேன். உண்மை முதலாக எழுதுறாரு இல்லையா? உண்மையுள்ளவைகள், ட்ரூத்ஃபுல்னஸ், அதாவது நேர்மையான ஏமாற்றுகின்ற காரியங்கள் நிறைய உண்டு. எது உண்மை எது பொய் என்று கண்டுபிடிப்பதற்கு வேதம் தான் நமக்கு உதவி செய்யும். வேதம் தான் நம் வாழ்க்கையின் அளவுகோல். நிறைய பேர் பின்பற்றுவதனால ஒரு காரியத்தை பின்பற்றாதீங்க, அது எனக்கு வசதியாக இருக்கிறதுனால பின்பற்றாதீங்க. உண்மையானவைகளை பின்பற்றுங்கள். அதை எழுதுறாரு. அப்புறம் புண்ணியம் எதுவோ, அறம் அல்லது ஒழுக்கம். புண்ணியம் என்று சொன்னால் நல்ல நடத்தையினால் கிடைக்கின்ற பலன். புண்ணியம் செய்தால் அதற்குரிய பிரதிபலன் கிடைக்கும் என்பது எல்லாருடைய நம்பிக்கை. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் செய்யும் புண்ணியமான கிரியைகளுக்கான பிரதிபலன் பரலோகத்திலே தேவனால் கொடுக்கப்படும். புண்ணியம், இவைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். புகழ், பிரைசிங், போற்றுதற்குரியவைகள். மனிதர்களுடைய புகழ்ச்சியை நான் எண்ணக்கூடாதுதான், எதிர்பார்க்க கூடாதுதான். ஆனால் நல்ல மனதுள்ளவர்களுடைய என்கரேஜ்மெண்ட், புகழ்ச்சி ஒருவனை உற்சாகப்படுத்தும், தூக்கிவிடும். ஒருவன் என்னை நல்ல மனதோடு புகழ்ந்தால், உற்சாகப்படுத்தினால், என்கரேஜ் பண்ணினால் நான் உற்சாகம் அடைகிறேன். அதே சமயத்தில் தற்பெருமை கொள்ளாமல் மற்றவர்களுடைய புகழ்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.
நோட்டில் அது மாறி போயிடுச்சு, வேறு ஒன்றும் பயந்துடாதீங்க. உண்மைக்கு அடுத்து என்ன வருது? ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. ஒழுக்கம் அப்படின்னு சொன்னால் ஹானஸ்ட், கண்ணியம் உள்ளவைகள். நோபல், சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் மற்றவர்களின் மரியாதையை பெற்றுக்கொள்ளும் விதமான வாழ்க்கையை வாழ்வது. மரியாதை தேடி வருகின்ற விதமாக பார்த்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து சரி இவங்க இப்படி நடந்து கொள்கிறார்களே என்று சொல்லி நம்ம அறியாமலே அவர்கள் மேல் ஒரு மதிப்பு வைக்கின்ற வாழ்க்கை. தனி மனித ஒழுக்கத்தையும் இது குறிக்கின்றது. நீதி உள்ளவைகள், ஜஸ்ட் நீதி உள்ளவைகள்னா இதுக்கு சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் சக மனிதர்களை சரியாக நடத்துவது. சீட்டிங் தேர் ஃபெல்லோமேன் வித் ஃபியர்னஸ். என்னோடு இருப்பவர்கள், என்னோடு வேலை செய்பவர்கள், என்னோடு நெருக்கமாய் பழகுகிறவர்கள், அடிக்கடி நான் சந்திக்கின்றவர்களை சரியாக நடத்துவது. ட்ரீட்டிங் வித் ஆன், மரியாதையாக நடத்துவது என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். நான்காவது, கற்புள்ளவைகள், பியூர், தூய்மை. மாரலி அன்டிஃபைல்டு, கரையில்லாத தன்மை. தேவ பிரசன்னத்திற்கு கொண்டு வருவதற்கான தகுதியான சுத்திகரிக்கப்பட்ட பொருட்கள். என் இதயம், என் சிந்தனைகள் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் என்னை கண்காணிக்கும் பொழுது தூய்மையாய் நான் வாழ வேண்டும். கற்புள்ளவைகள். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கேமரா வச்சிருக்காங்க இல்லையா? ஆண்டவர் அதை போல என்னை கண்காணிக்கின்ற பொழுது எப்பொழுதும் என் வாழ்க்கை அவருடைய பார்வையில் தூய்மையாய் காணப்பட வேண்டும். ஐந்தாவது, அன்புள்ளவைகள் எவைகளோ. லவ்லி, விரும்பத்தக்கவை. சரியான அர்த்தம் பழிவாங்கும் எண்ணம், கசப்புணர்ச்சி இல்லாமல் இருப்பது. அன்பு, இரக்கம், சகிப்புத்தன்மை. நம்மிடம் உள்ள நல்ல காரியங்களை பார்த்து பிறர் நம்மை நேசிப்பது. ஆறாவது காரியம், நற்கீர்த்தி உள்ளவைகள், குட் ரிப்போர்ட், பாராட்டுக்குரியவைகள். அதாவது இதுக்கு சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் பலி செலுத்துவதற்கு முன் காணப்படும் பரிசுத்த அமைதி, நற்கீர்த்தி உள்ளவைகள். மற்றவர்களிடத்திலே பேசும் பொழுது தகுதியான வார்த்தைகளை பேச வேண்டும். ஒருவனுடைய நட்ஸ் கிரியைகளினால் என்னுடைய செயல்கள் தான் பேச வேண்டும். என் செயல்களை பார்த்து, என் கிரியைகளை பார்த்து மக்கள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும். ஏழாவது காரியம் நான் என்னை சொல்லிட்டேன், புண்ணியம், புகழ், அதையும் நான் சொல்லிட்டேன். அப்போ இந்த 8 காரியங்கள் பவுல் என்ன சொல்றாரு? இவைகளை நீங்கள் உங்கள் மனதிலே வைத்திருக்க வேண்டும். சிந்தனை தான் செயலாக உருப்பெறுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. செயலை தூண்டுவதே சிந்தனைகள். என் மனம் எதினால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்பதுதான் முக்கியம். 9ஆம் வசனம். தன்னுடைய வாழ்க்கையை காண்பிக்கிறார். கற்றும் என்று சொன்னால் லேர்ன், பவுலிடம் கற்றுக்கொண்ட காரியங்கள். அடைந்தும் என்று சொன்னால் ரிசீவ்டு, பவுலிடத்திலே பெற்ற உபதேசங்கள். உபதேசங்கள், பிரசங்கம் பண்ணுவது, கற்றுக்கொள்வது, அப்ளிகேஷன். இந்த உபதேசத்தின் வழியாய் அவர்கள் புரிந்து கொண்டது. கேட்டும், ஹியர்டு, நேரடியாக கேட்டவை. சில காரியங்கள் கடிதங்கள் மூலமாக எழுதியிருக்கிறார், சில காரியங்கள் நேரடியாக சொன்னது. கண்டும், சி, மாதிரியான வாழ்க்கை. அப்போ பவுல் என்ற ஊழியக்காரன் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் மற்றவர்களுக்கு இயேசுவை கொடுத்து கொண்டே இருந்தார். என்னிடத்திலே கற்றுக்கொண்டதை, என்னிடத்திலே பார்த்ததை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆசிரியர் வார்த்தையில் சொன்னதை தன் வாழ்க்கையில் காண்பிக்க வேண்டும். பர்சனல் எக்ஸாம்பிள் இஸ் an essential part of teaching. பொதுவாக ஆசிரியர் பணியில் ஒரு மேத்ஸ் டீச்சரோ ஒரு சயின்ஸ் டீச்சரோ கிளாஸில் கற்றுக் கொடுத்து விட்டு அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், யாரும் அதை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு மாரல் டீச்சர், நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கிறவர் வகுப்பறைக்கு வெளியேயும் அதை போல அவர் வாழ வேண்டும். அதான் இதைத்தான் பவுல் இங்கே காண்பிக்கின்றார்.
இதே பவுல் பிலிப்பியர் 3:17 என்னை பின்பற்றுங்கள், கலாத்தியர் 4:12 என்னை போலாகுங்கள். ஒருத்தர் கேட்கிறாரு, எப்படி கிறிஸ்தவனா வாழ்றது? எத்தனை பேர் சொல்லுவோம், என்னைய பாருங்கள். நம்மளால சொல்ல முடியுதா? கிறிஸ்தவங்களா போல வாழணும்னா பைபிள் வாசிங்க, அதன்படி நீங்கள் வாழலாம் பொதுவாக சொல்லிக்கிறோம். ஆனால் இங்கே பவுல் என்னை பின்பற்றுங்கள், என்னை போலாகுங்கள். அப்ப அவருடைய உயர்ந்த வாழ்க்கையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும். சரி, கடைசியில் ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிருவோமா? 11:12 வாசிக்கலாம். போதுமான பவுல் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். மன ரம்மியம், மன நிறைவு, பி கண்டென்ட். ஏன் இதை எழுதுகிறார்? பிலிப்பு சபை விசுவாசிகள் குறைவுகளிலே வாழ்ந்திருந்தார்கள், உபத்திரவங்களிலே வாழ்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு ஆலோசனை சொல்கின்ற பொழுது தன் வாழ்க்கையை காண்பித்து எழுதுகின்றார். எனக்கும் குறைவுகள் உண்டு, எனக்கும் பிரச்சனைகள் உண்டு, நெருக்கடிகள் உண்டு. ஆனாலும் இதன் மத்தியிலும் நான் மனரம்மியமாய் வாழ்கிறேன். மனரம்மியம்னா என்ன? 3 காரியங்கள். மனரம்மியம் என்று சொன்னால் குறை சொல்லாத வாழ்க்கை, சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படாத வாழ்க்கை, ஏற்றுக்கொள்ளும் வாழ்க்கை. குறை சொல்லாத வாழ்க்கை, சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படாத வாழ்க்கை, ஏற்றுக்கொள்ளும் வாழ்க்கை தான் மனரம்மியம். இதற்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் வருகின்ற நாகமானின் பணிப்பு. நிறைய விளக்கலாம் இல்லையா? வாழ்க்கை மாறிடுச்சு, அடிமையாய் வீட்டில் இருக்கிறார். ஆனாலும் கூட தன்னை யார் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாரோ அவரை விசுவாசமாய் ஆண்டவரிடத்திலே நடத்துகிறார். அடிமையாய் இருந்தாலும் அவருடைய விசுவாச வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை. அதான் முக்கியமான ஒரு காரணம். என்னுடைய குறைச்சலினால் தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். 13ஆம் வசனத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்னோடு இருப்பதினாலே எல்லா சூழ்நிலைகளையும் சந்திக்க என்னால் முடியும், பலன் உண்டு. அதான் எல்லாவற்றையும் நான் எதெல்லாம் வாழ்க்கையில் சந்திக்கணும், இதெல்லாம் என்னால் பேச முடியும். ஏன்னா என்னோட ஆண்டவர் இருக்கிறார். எந்த பாதையிலையும் என்னால் நடக்க முடியும். அதை தான் நம்ம எழுதியிருக்கிறார். அப்புறம் நன்றி சொல்றாரு. கடைசியில் ஒரு வசனம், 19ஆம் வசனம் வாசிங்க. இங்கே ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான வசனத்தோடு அவர் இருக்கிறார். என் தேவன், ஒரு பர்சனல் டச், என்னுடைய ஆண்டவர், என் இயேசு. அந்த அளவுக்கு அவர் நெருக்கமாய் இருந்தவர் என்னுடைய இயேசுவா. அந்த நெருக்கம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தை அவர் இங்கே குறிப்பிடுகின்றார். பிலிப்பு சபையிலே குறைவுள்ளவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அவர்களெல்லாம் ஆண்டவர் சந்திப்பார் என்று சொல்லி அவர் உற்சாகப்படுத்துகிறார். இதே பவுல் ரோமர் 8:32 அருமையாக சொல்லியிருப்பார். ரோமர் 8:32 வாசிங்க, முடிச்சிடலாம். ரோமர் 8:32. ஏதோ ஒப்பிட்டு பார்த்தார் பார்த்தீங்களா? தன் குமாரனையே உங்களுக்காக கொடுத்தவர் உங்கள் தேவைகளை எப்படி சந்திக்காமல் இருப்பார், மற்ற காரியங்களை எப்படி கொடுக்காமல் இருப்பார். அப்போ பவுல் எல்லா காரியத்திற்கும் இயேசுவின் பாடுகள், இயேசுவின் காரியங்களை தான் முக்கியப்படுத்தி மனிதர்களுடைய தேவைகளோடு இணைத்து பேசுவதை நாம் கேட்பார். அன்பானவர்களே, கடைசியில் அவர் முடிக்கிறார், வாழ்த்துறை ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்கள் அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்னா, அரண்மனையில் இவர் மூலமாய் ஏற்றுக்கொண்ட வேலை பார்க்கின்ற அதிகாரிகளை குறிக்கின்றது.
பவுல் ஜெயிலில் இருந்தாலும் அதன் விளைவாய் வந்த நன்மை என்ன? அங்கே இருந்த ரோம அதிகாரிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ரைட். ஸோ 7:50 ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட நான் முக்கியமான காரியங்களை நான் சொல்லிவிட்டேன். பிலிப்பியர் 4 அதிகாரங்களிலும் முக்கியமான ஒரு காரியம் இலக்கை நோக்கி தொடருகின்ற அனுபவம். இந்த அதிகாரத்திலே பவுல் நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையின் அர்த்தமாக இருக்கிறார் என்று சொல்லி முடிப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒருவேளை இந்த புத்தகத்தை நான் முடித்திருக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா மூலமாக நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கு நான் பதிவு பண்ண எல்லா காரியங்களையும் நான் ஐயாவுக்கு அனுப்பி வைக்கிறேன். அது உங்களுடைய மொபைல் மூலம் அவர்கள் அனுப்பி வைப்பார்கள். ஸோ இப்பொழுது நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால்